வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 ஓட ரிவ்யூ. இதோட சீசன் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஒரு டீசென்ட்டான வரவேற்பை பெற்றிருந்துச்சு. பட் இந்த சீசன் 2 சீசன் 1 தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த சீரிஸோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு கொள்ளை சம்பவத்தை காட்டுறாங்க. அதாவது ஒரு மியூசியமே யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு டாக் ஸ்குவாட் வராங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து பயங்கர வியர்டாக நடந்துக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ல வாய் வைக்குது அப்படின்றதோட கட் பண்றாங்க. அப்படியே சில வாரங்களுக்கு அப்புறமாட்டு ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இடமாற்றம் பண்ணப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து கிரிமினல்ஸோட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்றதுனால. அந்த ஸ்டேஷனை சேர்ந்தவர் தான் நம்ம இந்திரன்ஸ். அந்த ஸ்டேஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக வரக்கூடியவர் தான் நம்ம அர்ஜுன் ராதாகிருஷ்ணன். இவர் தான் புது சிஏயா வந்திருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்திரன்ஸ் இருக்கார்ல, இவர் மர்மமான முறையில் திடீர்னு காணாம போயிடுவாரு. அதே நேரத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு கிரிமினலாக இருக்கக்கூடிய ஐயப்பன், அவனும் வந்து காணாம போயிருப்பான். ஸோ இவங்களுக்கு என்ன ஆகியிருக்கும், இவங்க என்ன மாதிரியான கிரைம்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவங்களை எப்படி ட்ராக் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் காட்டுறாங்களா, அந்த கொள்ளை சம்பவம் நடந்த ஒரு ஸ்பாட், அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே இந்த சீரிஸோட கனெக்டிங் பாயிண்ட்ஸ் தான். அதாவது இதுல பெரிய கிரைம்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டுவாங்க. அதாவது அந்த கொள்ளை சம்பவமா இருக்கட்டும், அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏன் வந்து கிரிமினல்ஸோட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம அதுல இருந்து நம்ம கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப நீட்டா எடுத்து லிங்க் பண்ணது அப்படின்றது ஒரு பிரமாதமான ரைட்டிங்கா நான் பார்க்கிறேன். அதுலயும் இதுல நாய்களை யூஸ் பண்ண விதம், சொல்ல போனா நாய்கள் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை டிரைவ் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதுல இவங்க காட்டக்கூடிய அந்த க்ளூஸை வச்சு எப்படி வந்து அந்த கிரைமை இவங்க சால்வ் பண்றாங்க அப்படின்றதும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு தனியாக காட்சிகள்லாம் வச்சு தேவையில்லாம டிராக் பண்ணாம ரொம்ப கிறிஸ்பா பிரசன்ட் பண்ண ஒரு சீரிஸ். பயங்கர கிரிப்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைடு. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 4/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்றதுனால அது ரிலேட்டடான சின்ன சின்ன மைல்டான சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.